இசை வந்துட்டு அவங்க தங்கச்சி வர்ஷினி வந்துட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க. அவங்க போகிற இடத்துல எல்லாமே தேடி பார்த்துட்டு எங்கடா போனா இவ தெரிலன்னு டென்ஷனில் போயிட்டுருக்காங்க. அப்போ திரும்பியும் அவங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் பண்ணுறாங்க. பார்த்தா பானுமதி எடுக்கிறாங்க. நீங்கள் எப்படி என் தங்கச்சி ஃபோனு, என் தங்கச்சி எங்கள் தங்கச்சிகிட்ட ஃபோனு கொடுங்கன்னு சொல்ல, அவங்க தங்கச்சி எடுக்க மாட்டாடி, நான் தாண்டி அவள் பத்திரமா வந்து சேரணுன்னா நீ நேராக சுபத்ரா கிட்டே போயிட்டு இந்த கல்யாணத்தில் எனக்கும் என் தங்கச்சிக்கும் விருப்பம் இல்லைன்னு சொல்லி நிறுத்து சொல்லிட்டு வர புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ வேறு எதுனா போலீஸ் போகலான்னு நினச்சேன், உன் தங்கச்சி உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு சொன்னோடனே நேராக வந்துட்டு இசை அவங்க சுபத்ரா வீட்டுக்கு போகிறாங்க. போனவுடனே வந்துட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி என் தங்கச்சி வந்து அந்த பானுமதி கடத்திட்டாங்க, இப்போ அவங்கக்கிட்ட தான் இருக்காங்க, நான் உங்ககிட்ட வந்து கல்யாணத்தை நிறுத்த சொல்லி சொன்னோமா, இல்லைனா வந்துட்டு என் தங்கச்சியை கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்ல, அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஷாலை கூப்பிட்றாங்க. நான் சொல்கிற மாதிரி செய்யுன்னு சொல்லிட்டு விஷாலுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. அவர் வந்துட்டு கிளம்பிடுறாரு. அவர் நேராக வந்துட்டு இங்கே சுபத்ராவோட அண்ணன் வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல போய் இறங்கிட்டு அங்கே வந்து லிஃப்ட்டில் போகிறாரு. லிஃப்ட்டில் போகும்போது கரெக்டாக இவர் வந்து லிஃப்ட் ஸ்விட்சை ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறாரு. நேராக சுபத்ரா வந்துட்டு பானுமதிக்கு கால் பண்ணுறாங்க. என்ன நீ எனக்கு எதுக்கு கால் பண்ணியிருக்கேன்னு ஒன்றா, வர்ஷினி என் மருமகளை கடத்தி வச்சுட்ருக்கல, ஒழுங்கு மரியாதையாக அவளை கொண்டு வந்து நான் இந்த கோயிலில் வெயிட் பண்ணுவேன், இப்போ கொண்டு வந்து விட்டுற, இல்லை உன் அண்ணன் உயிரோடவே இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. கரெக்டாக அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணுறாங்க. அவர் லிஃப்ட்டில் வந்துட்டு மூச்சு திணற கஷ்டப்படுறாரு. அதை கேட்குறாங்க. ஐயோ நம்ம லிஃப்ட்டில் மாட்டிகிட்டு இருக்கமான்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே சிக்னலும் கட் ஆகிடுது. உடனே பயந்து போயிட்டு எங்கள் அண்ணனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நான் கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கோயில் இசையோடு வெயிட் பண்ணுறாங்க சுபத்ரா. கரெக்டாக பானுமதி கொண்டு வந்து விட்டுட்டு உன்னை விட மாட்டேன்டின்ட்டு இசையை வந்துட்டு இது பண்ணி நினச்சிக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்புறம் நேராக வந்துட்டு எங்களுக்கு பயமாக இருக்குது, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பயந்துகிட்டே இருக்குதுன்னு இசை சொல்ல, சரி வாங்கம்மான்ட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இசையோட சித்திக்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது, அது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் எங்கள் வீட்டிலே வந்து தங்குங்க, அது பேசுகிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அவங்க சித்தி ரொம்பவே பயப்படுறாங்க. ஒரு வேளை அங்கே போனோன்னா இசையோட காது கேட்காத விஷயம் தெரிஞ்சிடுமோன்னு அவங்க பயப்படுறாங்க. வர்ஷினி வந்துட்டு ஒரு வேளை அந்த வீட்டுக்கு போகணுன்னா ராகவுக்கும் அக்காவும் வந்துட்டு க்ளோஸ் ஆகும், அதாவது விஷாலும் அக்காவும் க்ளோஸ் ஆவாங்க இல்லையா, ராகவ் சொன்ன மாதிரின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் சொல்கிறது நடக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.